السلام عليكم ورحمة الله وبركاته. ونصلي على رسوله الكريم أما بعد. وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேன்மைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரம் சொற்பொழிவு நிறைவு பெற்றுவிடும். அதற்கு பின்பு தாங்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு அடுத்த அமல்களை நிறைவேற்ற விரைந்து வரலாம். ஏத்திகாப் இருக்கக்கூடிய 3 அன்பு சகோதரர்களுக்கு நம்முடைய ஜாமியா மஸ்ஜித் சார்பில் கௌரவித்தார்கள். உண்மையிலே கௌரவிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம், நம் ஊரிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்கள் சார்பிலே பிரதிநிதிகளாக அவர்கள் இறை இல்லத்திலே இருந்தவாறு வணக்க வழிபாடுகளில் நல்ல அமல்களில் ஈடுபட்டு தங்களுக்காக மட்டுமல்லாமல் சமுதாயத்துக்காக வேண்டியும் அவர்கள் துவா கேட்டவாறு இருக்கிறார். நம் ஊரில் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறோமோ, ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் சார்பிலையும் அவர்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் பாக்கியசாலிகள். உண்மையிலே அவர்களை நாம் கண்ணியப்படுத்தியாக வேண்டும். 3 பேருமே அல்லாஹுடைய பெரிய கிருபை அமல்களிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள், விவாதத்துகளே இருந்து கொண்டிருக்கிறார்கள், இறைமறை ஓதியவாறு இருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டவாறு இருக்கிறார். ஒரு அருமை சகோதரர், நம்முடைய பள்ளிவாசல் தெரு மருகும் மூசாபாய் அவர்களுடைய அன்பு மகனார் ஹாஜி முகமது அலிபாய் அவர்கள் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய 3 பள்ளிகள்லையும் ஏத்திகாப் இருந்து நம் எல்லோருடைய அந்த கோரிக்கையை ஏற்று இவ்வாண்டு நம்முடைய இந்த பெரிய பள்ளி வாசத்தை ஏத்திகாப் இருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களை பார்ப்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அதே போன்றுதான் 2 சகோதரர்களும் மிகவும் சிறப்பான முறையில் ஒரு ஏத்திகாப்புக்கான என்ன நடைமுறைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் பின்பற்றி அல்லாஹ் அவர்களையும் கபூல் செய்வானாக. தங்களுக்காக நமக்காக அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் கபூல் செய்து நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தன்னுடைய இறை பொருத்தத்தை தந்தருள்வானாக. அன்பான சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் இரவு, இந்த இரவனுடைய மகிமை பற்றி நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். 1000 மாதங்களை விட சிறப்பு வாய்ந்த இரவு. எதனால் இந்த சிறப்பை பெற்றது? 83 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள காலகட்டத்தை விட இந்த இரவு சிறப்புப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த இரவில் வைத்துத்தான் அல்லாஹுடைய மகத்தான கிருபை இறைமறை இந்த புவியிலே இறங்க ஆரம்பித்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்கின்ற அந்த வசனம், என்கின்ற அந்த அத்தியாயம் குர்ஆனிலே 96ஆம் அத்தியாயம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் 96ஆம் அத்தியாயம். இன்னா அன்சல்னா ஓதுகிறோமே, அது 97ஆம் அத்தியாயம். நீண்ட வரலாறு என்று பார்க்கிற போது யாரிடமிருந்து அந்த இறைமறை எப்படி என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சேர்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். மன்னாதி மன்னன் ஏக இறைவனிடமிருந்து இந்த கலாமை இலாகி வருகிறது. யார் மூலமாக வருகிறது? வானவர் கோன் ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுக்கெல்லாம் அவர்கள் தலைவர். யாரிடம் வந்து சேர்கிறது? ஈருலக நாதர் எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக இந்த இறைமறை வருகிறது? உம்மத்துமார்களிலேயே ஹைர உம்மத், சிறந்த உம்மத்து என்று போற்றப்படுகின்ற நமக்காக அது வருகிறது.
எந்த மாதத்திலே வருகிறது? மாசங்களிலே புனிதமான மாதம் ரமலான் மாதம். எந்த இரவிலே வருகிறது? லைலத்துல் கதர், மகத்துவம் வாய்ந்த இரவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவு. இதன் காரணமாகத்தான் நாம் மதிப்பை பெறுகிறோம், அந்தஸ்தை பெறுகிறோம். இதன் காரணமாக யார் புனித லைலத்துல் கதிரிலே ஈமானோடு, எஹ்திசாபோடு, இறை எச்சத்தோடு, இதய தூய்மையோடு இரவு நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் மதிப்புக்குரியவர்களாக மாறுகிறோம். யோசித்து பார்க்க வேண்டும். கதிர் என்றாலே மதிப்பு, மகத்துவம், மாட்சிமை என்று அதற்கு பொருள் இருக்கிறது. நமக்கு ஒரு மாட்சிமை கிடைக்கிறது, ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சில நிமிடங்கள் தான் நாம் பேச போகிறோம். இந்த இறைமறையினுடைய மகத்துவம் பாருங்கள். 16 நூற்றாண்டு காலம் ஆகிவிட்டது. இதுவரை அந்த இறைமறையிலே ஒரு புள்ளியை கூட, ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியவில்லை. என்ன காரணம்? இது கலாமை இலாகி, ஏக இறைவனிடமிருந்து இறங்கிய இறைமறை என்கிற காரணத்தினால்தான் இவர்கள் போன்ற லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான ஹாபிஸ்மாருடைய இதயங்களிலே வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். யாரும் எந்த ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், ஊர் உலகம் பூராவுமே கோடிக்கணக்கான ஹாபிஸ்மாருடைய இதயங்களிலே இந்த இறைமறை இருக்கிற போது எப்படி அதை அழிக்க முடியும்? கோடிக்கணக்கான வேத ஏடுகள், குரான் ஷரீஃபுகள், எப்படி அவற்றை அழிக்க முடியும்? ஒருபோதும் அழிக்க முடியவே முடியாது. இறைமறை எப்படி தொகுக்கப்பட்டது? சில வார்த்தைகள் தான். எப்படி தொகுக்கப்பட்டது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹாபிஸாவாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பு மகளார், எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலே நூற்றுக்கணக்கான ஹாபிஸ்மார்கள் இருந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற காத்திபுல் வஹி எழுதக்கூடியவருடைய தலைமையிலே குர்ஆனை தொகுக்கின்ற அந்த மகத்தான முயற்சி நடைபெற்ற வேளையிலே குர்ஆன் எப்படி எழுதப்பட்டிருந்தது, பொறிக்கப்பட்டிருந்தது என்று கேட்டால், மரப்பட்டைகளிலே, கால்நடைகளுடைய தோள்களிலே, கற்களிலே, பாறைகளிலே இப்படியெல்லாம் அந்த வசனங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இதை தாண்டி நூற்றுக்கணக்கான சஹாபியுடைய இதயங்களிலேயும் அது இருந்தது. எல்லோரையும் ஒன்று திரட்டி இறை வசனங்கள் பொறிக்கப்பட்டிருந்த எல்லா பொருள்களையும் ஒன்று சேர்த்து எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறைமறை எப்படி ஓதி காண்பித்தார்களோ, எந்த வரிசை பிரகாரம், எந்த ஒழுங்கு பிரகாரம், அந்த 30 ஜுசுக்கள், அந்த 114 அத்தியாயங்கள், அந்த 6666 வசனங்கள், சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கிறது, அதுதான் சிறிய அத்தியாயம். குல் வல்லாஹ் இன்னா அத்தைனா மிகப்பெரிய அத்தியாயம் என்று பார்த்தோம் என்றால் 286 வசனங்கள் அடங்கிய சூரத்துல் பக்கரா. 286 வசனங்கள் அடங்கிய சூரத்துல் பக்கரா. இத்தனை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்த பிரகாரம், அவர்களுக்கு அண்ணல் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பித்த பிரகாரம் அப்படியே தொகுத்து எடுக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முதலாம் ஹலீஃபா அவர்களுடைய காலகட்டத்திலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் வருக ஜாமியுல் குர்ஆன் என்ற நம்முடைய அருமை சகோதரர் தங்களுடைய இனிய குரலில் எடுத்துரைக்கிறார்கள் அல்லவா, குர்ஆனை ஒன்று திரட்டியவர் என்று. அதற்கு பின்பு ஒரே பிரதியாக இருந்த அந்த இறைமறையை 7-8 பிரதிகளாக, 10-15 பிரதிகளாக பிரதிகள் எடுத்து உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் இறங்குகிற போது நன்கு கவனிக்க வேண்டும், ஓரிருவர் தான் முஸ்லிம்கள். ஆனால் இந்த இறைமறை முழுமைப்பட்டதற்கு பின்னாலே அல்யௌம அக்மல்து லக்கும் 1,24,000 முஸ்லிம்கள். அருமை சகோதரர்களே, 1,24,000 முஸ்லிம்கள். அந்த நேரத்தில் 10 லட்சம் சதுர மைல் தூரம் இஸ்லாம் பரவி இருந்தது. இஸ்லாத்தை எடுத்த மாத்திரத்திலே எடுத்து சொல்லிய போது ஓரிருவர் முஸ்லிம்கள். ஆனால் இறைமறை முழுமையாக இறங்கியதற்கு பின்பு புனித மதீனாவை மையமாக வைத்து இஸ்லாம் உலகம் பூராவும் பரவியது.
இறைமறையினுடைய அந்த பிரதிகளும் உலகம் பூராவும் கொடுத்து அனுப்பப்பட்டது. இது இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அருமை சகோதரர்களே, நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அந்த அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்படுத்தி கொண்டான், தான் சார்ஜ் எடுத்துக்கொண்டான். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த இறைமறையை இறக்கி அருளினோம், இதை பாதுகாப்பவர் நாம். பாதுகாக்கக்கூடியவர்கள் பலம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுவை விட சக்தி மிக்கவன் யாராக இருக்க முடியும்? இன்னஹு லகவியுன் அசீஸ் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவன் தான் அந்த பொறுப்பை எடுத்து கொண்டிருக்கிற போது எவராவது ஒருவர் அதிலே கை வைக்க முடியுமா? குர்ஆனிலே கை வைக்க முடியுமா? அன்பான பெருமக்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த இறைமறை இருக்கிறதே அல் குர்ஆன் என்றால் ஓதப்படக்கூடியது என்பது பொருளாகும். இரண்டு பொருள் இருக்கிறது, ஒரு பொருளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லுவேன். எப்போதும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி எப்போதும் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது? நீடூர் நெகிவாசலிலே இரவு 8:45 ஆரம்பித்து நாம் ஓதுகிறோம் என்றால், உலகத்திலே உள்ள நேரங்களை யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டிலே இரவு நேரமாக, ஒரு நாட்டிலே பகல் நேரமாக இருக்கும். அந்த இரவிலையும் பகலையும் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு கனடாவிலே, லண்டனிலே என்ன நேரம்? ஒவ்வொரு நாட்டையும் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாட்டிலேயும் அந்தந்த நேரங்களுக்கு தக்கவாறு இறைமறை ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. 24 hours குர்ஆன் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் குர்ஆன் அருமை சகோதரர்களே, இத்தனை பேர் ஓதி கொண்டிருக்கிற போது இந்த இறை களஞ்சியம் இருக்கிறதே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே. இந்த இறைமுறையினுடைய அந்த வழிகாட்டுதல்கள் பிரகாரம் நாம் வாழ வேண்டுமே. வலீது இப்னு முகீரா சொல்லுவார். வலீது இப்னு முகீரா என்பவர் குறைஷ் கூட்டத்தினுடைய தலைவர். மிகவும் இனிமை வாய்ந்தது இந்த குர்ஆன் இருக்கிறது, மிகவும் இனிமை வாய்ந்தது. அதனுடைய உரை நடை இருக்கிறதே கேட்க மெய் சிலிர்க்கக்கூடியது. அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிறதே அது மலையை போன்றது. அதனுடைய அர்த்தங்கள் தத்துவங்கள் இருக்கிறது கடலை விட ஆழமானது. வர்ணித்து கொண்டே போறார் நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள். இதை எடுத்து வர்ணித்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். வலீது இப்னு முகீராவை ஏவி விட்டார்கள். நீ போய் முகமது நபியுடைய மனசை மாத்தி விட்டு வா, முகமது நபியினுடைய மனசை மாத்தி விட்டு வா. அவரு போனாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில சூறாக்களை, சில ஆயத்துக்களை ஓதி காமிச்சவங்க இவர் மாறிட்டார். மாறி எந்த கோத்திரத்தார்கள் இவரை ஏவி விட்டார்களோ அவரிடத்துல இந்த அல் குர்ஆன் ஷரீஃபுடைய மகிமை பெற்று அவர் பேச ஆரம்பித்து விட்டார். சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், மக்கா பூமியிலே கலைவாணர்கள் அதிகம், இசைவாணர்கள் அதிகம், நிறைய கீதங்கள் இசைக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள் அதிகம். அவர்களை பற்றி வர்ணித்துக் கொண்டே போகலாம். அடிக்கடி போட்டி நடத்துவார்கள், கவிதை போட்டி. அந்த கவிதை போட்டியிலே யார் வெல்லுகிறார்களோ, எது முதல் தர கவியோ, அந்த கவி புனித காபத்துல்லாவிலே தொங்க விடப்பட்டிருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிப்பார்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், கவி இயற்றுவரை போற்றுவார்கள். ஆனால் அன்பான பெருமக்களே, 108ஆம் அத்தியாயம் என்ன அத்தியாயம்? 108 என்ன அத்தியாயம்? இன்னா அத்தைனா கல் கௌசர். இன்னா அத்தைனா கல் கௌசர் இருக்கிறதே குர்ஆனிலே 108 அத்தியாயம். இந்த அத்தியாயம் எப்போது இறங்கியதோ, காபத்துல்லாஹ்வுடைய அந்த திரையிலே ஒரு அழகான கவிதை இயற்றப்பட்டு தயாரிக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்திலே சென்று நம்முடைய முஸ்லிம்களில் ஒருவர் இன்னா ஆத்தைனா கல் கௌசரை எழுதி அதை ஒரு, அதாவது மரப்பட்டையிலேயோ அல்லது ஒரு தோளிலேயோ அதை பொறித்து, தோல் பேப்பரிலேயோ பொறித்து அதை தொங்க விட்டிருந்தார். மக்காவில் இருந்த அத்தனை கலைவாணர்களும், இசை ஞானிகளும், கவிதா மேதைகளும் வந்து பார்த்தால் அன்பான பெருமக்களே, அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஆச்சரியப்பட்டு போய் அதனுடைய வார்த்தை நயத்தை பார்க்கிறார்கள், உரை நடையை பார்க்கிறார்கள், இலக்கிய நயம் அதை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு அந்த கவிஞர்களில் ஒரு மூத்த கவிஞர் ஒரு வார்த்தையை எழுதிவிட்டு வைத்து விட்டு போய்விட்டார். மாஹாதா கவுலுல் பஷர், இது மனிதனுடைய வாக்கு கிடையாது. மாஹாதா அவர்களாலேயே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்,
ஒரு முரண்பாட்டின் காரணமாக, பிடிவாதத்தின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார். அப்படிப்பட்ட அந்த இறைமறையைத்தான் அன்பான பெருமக்களே இந்த உம்மத்த முகமதியாவுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாம் பெரும் பாக்கியசாலிகள். மதிப்புக்குரிய மகத்துவம் வாய்ந்த இந்த இரவிலே நாம் எந்த அளவுக்கு தொழுது வணங்குகிறோமோ, பிரார்த்தனைகள் செய்கிறோமோ, நம்முடைய அந்த விதிகளெல்லாம் சில மாற்றங்கள் ஏற்படும். அகால மரணங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். பல்வேறுபட்ட பலா முசீபத்துகளிலிருந்து தப்பிக்க முடியும். அல்லாஹ் நம்முடைய விதியை திருத்தி எழுதுவதற்கு, மாற்றி எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்படும் என்கிற ஒரு நிலைமை இருக்குமானால் நாம் கேட்கிற துவா பரக்கத்தின் காரணமாக பிள்ளை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வங்கள். இப்படி அன்பான பெருமக்களே, இந்த இரவு முழுக்க நாம் எந்த அளவுக்கு வணங்குகிறோமோ, தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹ், மலக்குமார்கள், ரூஹு, அந்த புனித ஆத்மா எல்லோரும் இறங்கி நம்மை பார்த்து சலாம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சலாத்திற்கு தகுதி படைத்தவர்களாக வல்ல அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அன்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய ஹாஃபிஸா அவர்கள் இப்போது சில நிமிடங்கள் உரை நிகழ்த்துவார்கள். உரை நிகழ்த்தி நிறைவு செய்த கையோடு அடுத்து ஒரு 12 மணி சுமாருக்கு 12 மணி சுமாருக்கு இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸ் தஸ்பீஹ் தொழுகை நடைபெறும். நாம் கலந்து கொள்வோம். இறை அருள் பெறுவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.